ஏன்னா ரேஷன் கடையில் வந்து கைரேகை வைக்கலன்னா கார்டு செல்லாதாம்ல. உங்கள் வீட்டில் இருக்குங்களா சீக்கிரமாக வந்து கைரேகை வச்சுட்டு போக சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே சொல்லக்கூடாதா? என் தம்பிக்காரன் நேத்தா வந்து ஊருக்கு போனான். அவனை திருப்பி லீவ் போட்டு இதுக்காக சென்னையிலேருந்து வர சொல்ல முடியும்? 2000 ரூபா செலவாகுங்க. பஸ்ஸுக்கு காசு கொடுத்தே பாதி சொத்து அரைஞ்சிட மாட்டிருக்கோம். இதுக்காக இது லீவ் போட சொல்கிறீங்க? பின்ன எதுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வர முடியும்? அவன் கம்பெனியில் அதெல்லாம் கிடையாதுங்க. இதுக்காக லீவும் போட வேணாம், உங்கள் தம்பி ஊர்லேருந்து வரவும் வேணாம். நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் கார்டில் யாரெல்லாம் கைரேகை வைக்கணும் வைக்க வேணாம், இந்த ரேஷன் கார்டில் ஏன் கைரேகை வைக்க சொல்கிறாங்க, அப்படி ஒரு வேளை வைக்கலாம் என்ன பிரச்சனையாகுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஊரில் இருக்க உங்கள் தம்பி வரலாமா வேணாமா முடிவு பண்ணிக்கோங்க. சரி சொல்லுங்கள். உங்கள் ரேஷன் கார்டு டைப் என்ன? ரேஷன் கார்டில் டைப்பா? ஆமாங்க. ஐயோ, நான் இதை விசாரிச்சுட்டு போகலான்னு தானே அந்த கார்டெல்லாம் அட்டு வரலையே. சரி பரவாயில்ல, இந்த வெளியூரில் இருக்கவங்களாம் எப்படி லோக்கல்லேயே கைரேகை வைக்கலாம் நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த கைரேகை போது எதுக்கு வைக்க சொல்கிறாங்க அதை சொல்லுங்கள். இந்த அரிசி பருப்புலாம் யாருக்கு? உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு தான். ஆனால் அதுலேயும் ஏமாத்துறாங்கல்ல முன்னாடியிலேருந்து. அதையெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இந்த ஐடியா கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி என்ன பண்ணுவோம், ரேஷன் கார்டை கொண்டு வந்து கொடுப்பீங்க, அதில் என்ன பொருள் போகிறோன்னு எழுதிட்டு பில்லு போட்டு கொடுத்துருவோம். யார் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களோ அவங்களே வந்து கையெழுத்து போட்டுட்டு போங்கன்னு சொன்னோம். இப்போ அதுக்கப்புறம் இன்னும் அதில் ஸ்கேம் நடக்குது அப்படின்றதெல்லாம் மறுபடியும் அதை குறைக்கணுங்கிறதுக்காக கைரேகை வச்சுட்டு போங்க. ஒரு டைமும் ரேஷன் கார்டில் பொருள் வாங்கும்போது அந்த ரேஷன் கார்டில் யார் பேர் இருக்கோ அவங்க தான் வரணும், அவங்க கைரேகை வச்சுட்டு தான் போகணும்னு கொண்டு வந்தோம். அதே மாதிரி இந்த ரூல்ஸை, அதாவது ரேஷன் கார்டில் யார் பேர்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் கைரேகை வைக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, கார்டில் நேம் மட்டும் இருக்கும் ஆனால் ஆள் இருக்க மாட்டாங்க. அது எப்படிண்ணே? கார்டில் நேம் இருக்கும், ஆள் மட்டும் எப்படி இல்லாமல் இருப்பாங்க? நம்ம ரேஷன் கார்டில் நம்ம பேர் மட்டுமா இருக்கும், தாத்தா பாட்டி பேர் இருக்கும். ஆமாம். அதாவது ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் அவங்க பேர் இருக்கும், அப்படி இல்லை தனியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு கார்டு இருக்கும். ஆமாம். அவங்க ஒருவேளை வயசாகி இறந்து போயிட்டாலோ இல்லை குடும்ப பிரச்சனையில யாரோ ஒருத்தர் வீட்டை விட்டு போயிட்டாங்க, டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த கார்டில் அவங்க பேர் மட்டும்தான் இருக்கும் ஆனால் ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ணாமல் அந்த பேருக்கும் பொருள் வாங்கிட்டு இருப்பாங்க சிலர். இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் கைரேகை வைக்க சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கு எல்லாரையும் கைரேகை வைக்க சொல்லிட்டு இருக்காங்க? அட இருக்கவங்களாம் கைரேகை வச்சிட்டா இல்லாதவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க, அதுக்கு தான். இப்படி ஒன்று இருக்கோ? சரி, என் தம்பியை வேற வர வேணான்னு சொல்லிட்டீங்க, அவன் எப்படி கைரேகை வைப்பான்? உங்கள் தம்பி எங்கே தங்கி இருக்காரோ அந்த ஏரியாவில் ஒரு ரேஷன் கடை இருக்கும். அங்கே போயிட்டு இப்படி நான் பயோமெட்ரிக், அதாவது கைரேகை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே அவங்க மற்ற வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபோனில் ரேஷன் கார்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க. அதை கொண்டு போய் அங்கே காமிச்சாலே போதும். அவங்க அந்த ரேஷன் கார்டு நம்பரை வச்சு டைப் வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணிப்பாங்க. 3 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அப்போ சொந்த ஊருக்கு போகாமே இருக்கிற இடத்துலயே ரேஷன் கடையில் போய் கைரேகை வச்சுக்கலாம். இது தெரியாம எல்லாரும் காசு செலவு வச்சுட்டு ஊருக்கு போய் கைரேகை வச்சுட்டு இருக்காங்களே. இருந்தாலும் அவன் நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கான். இதில் அடிக்கடி வந்து கைரேகை வை, கால் ரேகை வைன்னு. சரி, இதாவது பரவாயில்ல, நாம் வந்து நல்லா இருக்கோம், நடக்கிறோம், ரேஷன் கடையில் வந்து கைரேகை வச்சிடுறோம். இந்த வயசானவங்க நடக்க முடியாதவங்க எப்படி நடப்பாங்க? அவங்க எப்படி ரேஷன் கடையில் வந்து கைரேகை வைக்கிறது? அந்த மாதிரி யாரும் இருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க ரேஷன் கடையில் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டாலே போதும். அவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த பயோமெட்ரிக் மிஷின்லாம் தூக்கிட்டு போயிட்டு அவங்க வீட்லேயே அவங்க கைரேகை வச்சு எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்களா? சரி, யாரெல்லாம் கைரேகை வைக்க தேவையில்லைண்ணே? இந்த ரேஷன் கார்டில் மொத்தம் 5 டைப் இருக்குது. PHH, PHHAAY, NPHH, NPHHS, NPHH, NC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப் இருக்குது. இந்த 5 டைப்லையும் PHH, PHHAAY ஃபர்ஸ்ட் 2 சொன்னல, அவங்கெல்லாம் கம்பல்சரி கைரேகை வச்சு ஆகணும். அப்போ மற்றவங்களும் கைரேகை வைக்க தேவையில்லையா? அப்படி இல்லை, ஃபியூச்சரில் ஒரு வேளை அவங்களையும் கூப்பிட்டு கைரேகை வைக்க சொல்லிட்டா அப்போ எல்லாரும் கைரேகை வைக்கணும்னு சொல்லுங்க. அப்படியும் இல்லை. அட சொல்கிறேன் கேளுங்க. இந்த NPHHலேயே NCன்னு லாஸ்ட்டாக ஒன்று சொன்னல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரேஷன் கார்டு வச்சுருக்குங்க எல்லாருமே அட்ரஸ் ப்ரூஃபுக்காக மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அவங்க எந்த பொருள் வாங்க மாட்டாங்க. அதனால் அவங்க கைரேகை வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதான் விஷயமா? ஆமாம். சரி, கடைசி வரைக்கும் கைரேகை வைக்கலன்னா ரேஷன் கார்டே செல்லாதுன்னு சொல்கிறாங்க. ரேஷன் கார்டு செல்லாமலாம் போகாதுங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் கைரேகை வைக்கலன்னு வச்சுப்போம், இந்த பேர் மட்டும் தான் இந்த ரேஷன் கார்டில் இருக்கு போல, இப்படி ஒரு ஆள் இல்லையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டுக்கு எவ்வளோ பொருள் தருவாங்களோ அந்த பொருளோட குவான்டிட்டி குறைச்சிருவாங்க. நல்ல வேலை இந்த கைரேகை வைக்கிறத பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்க. இது தெரியாமல் பதறி அடிச்சுட்டு போய் நான் வந்திருக்கேன். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என் தம்பிக்கு ரேஷன் கார்டை ஃபோட்டோ எடுத்து அவன் இருக்கிற ஏரியாவில் உள்ள ரேஷன் கடையை கைரேகை